Welcome, weekly review. Now we are going to review the swing trading. First, 4 hour to 15 minute பார்த்துருந்தோம்ல தனியாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம 1 டேலேருந்து 1 hour எக்ஸிபிஷன்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோல்டு, இயூஜியூ, ஏவிடி, என்எஸ்டி ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 பேஸ். நம்ம மோஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது கோல்டு, யூரோ அண்ட் ஜிபிபியில் தான். பிகாஸ் கரன்சிஸ்லையும் சரி கம்யூனிட்டிஸ்லையும் சரி இதுதான் கொஞ்சம் டாப் மோஸ்ட் லிக்விடிட்டி நம்மளுக்கு நல்லா இருக்கும். குயிக்காக கொஞ்சம் என்ட்ரிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்கெல்லாம் சரியில்லைனா தான் கொஞ்சம் ஏஷியன் பேர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. சி கோல்டு ஒரு கன்சல்டேட்டிவ் வீக். ஓகே, இது இப்போ மட்டும் இல்லை கொஞ்ச நாளாக போயிட்டு தான் இருக்கு கன்சல்டேட்டிவ் வீக். இதுக்கு நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. நிறைய பேர் கோல்டு ட்ரேட் வரல நல்லா சொல்றாங்க. சி மார்க்கெட் ஃபுல்லாவே கன்சல்டேட்டிவா இருக்கு, அது நேச்சர். ஓகே, நம்ம இந்த நேரத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணி ட்ரேட் வராமல் போயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். இதெல்லாம் சர்வே பண்ணாம தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுவோம். அகைன் இது போல ஒரு கன்சல்டேட்டிவ் மொமெண்டம் நடந்தா எப்படி ட்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இதை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம கஷ்டப்படக்கூடாது. சி கன்சல்டேட்டிவ் வீக்கா இருந்தாலுமே ஒரு 2 to 3 செட்டப்ஸ் ரொம்ப கிளீனா கிடைச்சிருந்தது இன்ட்ராடேல. டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே, டியூஸ்டே செல்ஸ் அண்ட் வெனஸ்டே பைஸ். அதுக்கான வீடியோ நான் தனியாக கோல்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் பண்ண வீடியோ பண்ணி இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. 10 o'clock இப்போ அப்லோட் ஆயிட்டு இருக்கும் யூடியூப்ல. அதை பாருங்க. ரொம்ப கிளியரான என்ட்ரிஸ் இருந்தது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 hour நம்ம ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் கன்சல்டேட்டிவ் வீக்கா இருந்தாலுமே. நவ் ஸ்விங்ஸுக்கு பார்க்கலாம் கைஸ். சரி, இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இது கரண்ட் வீக்ல வச்சுக்கலாம். இதான் ப்ரீவியஸ் வீக். சரியா? என்ன பண்ணிருக்கான், பிஎஸ்எல் எடுத்திருக்கான். அதுக்கு முன்னாடி வீக்கோட பிஎஸ்எல் எடுத்திருக்கான். பட் எஸ்எஸ்எல் எடுக்கல. எடுக்காம அந்த வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ மண்டே ஓப்பன் ஆனவங்க உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஓகே, அது ஏஷியன்லேயே ஆயிடுச்சுன்னா அது பண்ண முடியாது. அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் டேவா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல போயிட்டு பார்க்கலாம். சரி, மண்டே ஓப்பன் மோஸ்டா நமக்கு ஐஆர்எல் ஃபார்ம் ஆயிருக்கு. இது போதும். ஸோ டியூஸ்டே நம்ம போயிட்டு ஒரு என்ட்ரி பர்ஃபெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். ப்ரீவியஸ் டே லோ, அதாவது மண்டே லோ செட்டப் நீங்க எப்படி வச்சுக்கலாம். டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல், ப்ரீவியஸ் டே ஹை டு ப்ரீவியஸ் டே லோ, பிஎஸ்எல் டு எஸ்எஸ்எல் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, இதான் நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம டேரக்டா 1 hour கூட போகலாம். இருந்தாலும் ஆல்ரெடி 4 hours பார்த்துட்டு போகலாம். ஓகே, 4 hourல ஒரு ஃபேராடி கேப் இருக்கு. பர்ஃபெக்ட். தென் 1 hour. 1 hour எங்க எக்ஸிபிஷன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டிவி எங்க இருக்கு? 12 o'clock எடுத்துட்டு வாங்க. ஏன்னா அது மேலே தான் பிடிஏ இருக்கணும். அங்க சுத்தி தான் எல்லாம் பிடிஏ இருக்கும். எஃப்இஜிஸே இல்லை இங்க இருக்கு. அது ரொம்ப டீப் த ப்ரீமியம், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ இங்க எங்க என்ட்ரி இருக்கும் யோசிங்க. சிம்பிள், ஐஎஃப்இஜி. இவ்வளவுதான் நம்ம என்ட்ரி மாடல். எப்போ போயிட்டு அப்போ 2 o'clock எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். இவ்வளோ டைம். எஸ்எல் எங்க வைப்பீங்க? சி இங்க எஃப்இஜி வைக்கிறீங்களா? எஸ்எல் ஆல்மோஸ்ட் நீங்க இங்க வைக்கணும். ஓகே, ஸ்ட்ரக்சரை ரொம்ப வேல்யூ அவ்வளோ தூரம்லாம் தேவை நம்மளுக்கு. இயர் என்ட்ரி தென் எஸ்எல். இதுக்கு பர்ஃபெக்டா எஸ்எல் எங்க தெரியுமா? 1 2 3 சொல்லிட்டு இங்கே வச்சிடலாம். சரிங்களா? இந்த இடத்துல வைக்க முடியும். ஆல்ரெடி அந்த கேப்பும் ஃபில்டு தான். பட் நான் இங்க வைக்கிறதுக்கான ரீசன் ஹைஸ். ஸோ அவ்வளோ தூரம் எடுத்துட்டு போய் வைக்கிறேன். பரவாயில்ல, 2.2 RR எனஃப். ஒரே ஒரு ஸ்விங் என்ட்ரி. பட் நீட்டா இருக்குல்ல? என்ன ப்ரோ நீட்டா இருக்கு. லிக்விடிட்டி பெண்டிங் தான். பாருங்க, நல்ல பெண்டிங் லிக்விடிட்டி இருக்கு. மேல இருக்கா? இல்ல, ஃபுல்லா ஸ்வீப் பண்ணிட்டான். அப்போ ஏஎம்டி கரெக்டா இருக்கா? அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ் வித் பீடியா ரேட் ஆப், டிஸ்ட்ரிபியூஷன். இதுதான் நீங்க வியூ பண்ணணும். இந்த கிளியர் கட் வியூ என்ன ட்ரேட் விட்டுருங்க. டபுள் சைடு வியூலாம் இருக்கு ப்ரோ, புரியல. சரி விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். எல்லா நாளும் எல்லா வாரமும் நமக்கு நிறைய என்ட்ரிஸ் கிடைச்சிட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஓகே, இது கம்ப்ளீட்டடா. அகைன் டே டைம் ஃப்ரேம் வாங்க. எங்கடா எதனா என்ட்ரி இருக்கான்னு பாருங்க. என்ன பண்ணியிருக்கான்? இன்னமும் இந்த டிபி பெண்டிங். சந்தோஷம். அதுக்கும் கீழே இருக்கு. பட் நான் அதை ஒன்றும் பெண்டிங்கா வச்சிருக்கேன். அது இல்லாம ஐஆர்ல அப்படியே மார்க் பண்ணி வைங்க. திருப்பி இங்க சிஆர்டி ஃபார்ம் ஆயிருக்கா? ஃப்ரைடே என்ட்ரி வரும்போது பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டிபி இது, செகண்ட் டிபி இங்க எஸ்எஸ்எல் ப்ரீவியஸ் டே லோ. டேரக்டா 1 hour போனேன். மாடல் நம்பர் 1 படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி அது எப்போ
ஓப்பன் ஆன உடனே எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ட்ரிஸ் ஃபார்ம் ஆகல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நோ என்ட்ரி. ஏன்னா நான் ஆஃப்டர் 12 தான் என்ட்ரியே போவேன். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ட்ரியே போவேன். அகெயின் அது மேலே போயிட்டு அந்த ஓபி டேப் ஆகிருந்ததுன்னா ஓகே, பட் டேப் ஆகல. ஸோ நோ என்ட்ரி. நோ என்ட்ரியில் நம்ம டைமிங். ஓகே, இது மாடல் நம்பர் 1 எல்லாமே ஓகே, பட் நமக்கு செட் ஆகல. இது டே டைம் டிஎஸ். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு என்ட்ரி அந்த வாரத்தில். ஓகே, வீக் ஃபுல்லாக கன்சல்டேட்டிவ் வீக். இந்த கன்சல்டேட்டிவ் வீக்ல இங்க இருக்கு பாத்தீங்களா ஒரு எக்ஸ்பான்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷன்ல தான் நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இன்ட்ராடேல. தென் இந்த எக்ஸ்பான்ஷன் எக்ஸாக்டா இந்த எக்ஸ்பான்ஷன் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணணும்ன்றது சொல்லியிருப்பேன். லண்டன்லயும் இருந்தது, நியூயார்க்லயும் இருந்தது. ஓகே, தென் டிஎக்ஸ்ஒய். டிஎக்ஸ்ஒய் என்ன பண்ணுது? கான்டெக்ட் எல்லாம் சுத்திட்டு இருக்கா? ரொம்ப மோசமா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம எய்ம் பண்ணது இந்த லோ எடுக்கணும். எடுத்தானா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சரிங்களா. ஸோ நான் எதிர்பார்த்தது கண்டினியூஷன் செல்ஸ் ஆகிட்டே இருக்கணும்னு. பட் அங்கேயும் உங்களுக்கே தெரியும் அமைதியெல்லாம் வழியே இல்லைன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லிட்ட பிறகு நமக்கு வீக்லியில ஒரு சிஆர்டியை வச்சு போன வாரம் முடிச்சது. இது நம்ம போன வாரத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். பட் என்னால போன வாரம் ஆக்டிவா இருந்து எடுக்க முடியல ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஸோ போன வாரத்தை யாரெல்லாம் ட்ரேட் பண்ணீங்களோ அழகா உங்களுக்கு எஸ்எஸ்எல் ஸ்பீட் பண்ணிட்டு பிஎஸ்எல் பெண்டிங்ல வச்சிருக்கு. நீங்க அந்த செட்டப்லயே போயிருக்கணும். உங்களுக்கு சூப்பரா டிபீட் ஆயிருக்கும். டே டைம் ஃப்ரேம்ல எடுத்து பாருங்க, நல்ல ஒரு கண்டினியூஷன்ஸ் இருந்திருக்கும். இங்க தானே கன்சாலிடேஷன். அந்த மண்டே இது டியூஸ்டேக்கு அப்புறம் பாருங்க, நல்ல ஒரு கண்டினியூஷன்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும் மார்க்கெட்ல. ஸோ ப்ரீவியஸ் வீக் யாரெல்லாம் ஆக்டிவா இருந்து அதை பார்த்துருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் இயூஜியூல ஸ்விங்ஸ் எடுத்து. சரியா? பட் ப்ரீவியஸ் வீக் அதுக்கு முன்னாடி வீக் நான் சொல்றேன். இது ப்ரீவியஸ் வீக் அதுக்கும் முன்னாடி வீக் சொல்றேன். மே 2nd வீக் சொல்றேன். இந்த மே 3rd வீக் அப்சல்யூட்லி ஒண்ணுமே கிடையாது. வெறுப்பா தான் இருக்கும் கைஸ். சீரியஸா வெறுப்பா தான் இருக்கும். டே டைம் ஃப்ரேம்ல போற பாருங்க, ஒன்னுமே இல்லை. என்னோட வியூ என்னன்னா மண்டே உள்ள போறேன், அவன் பை ஆகட்டும், நான் டிபி ஆயிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மண்டே இந்த என்வாக் தொடரணும்ல, 5000 என்வாகோ நம்ம லாங்குவேஜ்ல. சரியா? அது வந்து டேப் ஆனாதான் என்ட்ரி. சரி, அப்போ இது வந்து எஸ்எம்டி எதனா இருக்கான்னு பாருங்க. இங்க டேப் ஆயிரு, இங்க டேப் ஆகல, அப்ப யூல டேப் ஆயிருக்காடா அது மாதிரி பாருங்க. ஓகே, அப்ப யூ போயிடலாம். டைம் ஃப்ரேம் இதான் சொன்ன நாடு. போன வீக்குக்கு முன் வீக் நல்லா அழகா இருந்தது. ஏன்னா எல்லாத்துலயும் அவன் லிக்விடிட்டி ஹண்ட், தென் பெண்டிங் லிக்விடிட்டி வர வேண்டியது இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து தானே ஆகணும், எடுத்துட்டான். சரி, இப்போ அடுத்தது இந்த வீக் ஓப்பன் ஆகுது. கண்டினியூஷன் ஆகணும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன் கண்டினியூஷன் ஆகணும்? ஏன்னா டிஎக்ஸ்ஐ டில் அந்த டார்கெட் முடிக்கல. இயூ முடிச்சிருச்சு, டிஎக்ஸ்ஐ முடிக்கல. டிஎக்ஸ்ஐ எப்போ முடிச்சது? டியூஸ்டே, மண்டே தான் முடிச்சது. ஓகே, அப்புறம் கன்சிடர் ஆரம்பிச்சு. அது இஆர்ல கன்சிடர் ஆகுது ரொம்ப நார்மல் தான். ஓகே, அதான் நான் சொல்றது. இந்த டிராவலிங்ல பாருங்க, அதான் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் வீக். செகண்ட் வீக் பயங்கர ப்ராஃபிட்டபிள் வீக். ஓகே, இருந்தாலுமே இங்க என்ன மிகுந்ததை பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம் என்னோட எதிர்பார்ப்பு மேபி இங்க இருந்து பை போனா போலாம். ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். போகுமான்னு தெரியாது, அது அடுத்த சப்போர்ட் ஜோன், அதனால மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஒன் டே ஸ்டார்ட் ஆக போகுது. எதிர்பார்த்தது ஐஆர்எல் ஈஸியா தானே இருக்கும், இங்கேயும் டேப் ஆகல. ஓகே, ஜிபிபி இதுல பாருங்க, இது கம்ப்ளீட்டா சம செல் வீக். ஓகே, நல்லாவே செல் ஆகியிருந்தது. ஹண்ட் ஆகிட்ட பிறகுதான் தென் டே டைம் ஃப்ரேம் சேம் ரியாக்ஷன் தான். அங்க எப்படி எஃபிஜி மார்க் பண்ணணும் அதே மாதிரி இங்க இருந்து ரியாக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மண்டே 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 சரி. ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க. தேர்ஸ்டே ஃபெராலி கேப், ஈவ்ல அதே தேர்ஸ்டே ஃபெராலி கேப். பட் ஈவ்ல போயிட்டு அங்க டேப் ஆகல.
மண்டே டேப் ஆகல. ஜியூல மண்டே போயிட்டா. இப்ப நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறது? ஆக்சுவலா மண்டே நம்மளுக்கு வந்து இன்ட்ராடேல பை உண்டு. எல்லாரும் போயிட்டு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் பைஸை போய் பிடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு இங்கதான் டேல தான் எதுவும் கிடையாது. டே டு ஸ்விங்ல தான் எதுவும் கிடையாது. இன்ட்ராடே பண்ணீங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஆனா அது டேப் ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு செல்லு இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ நான் ப்ராபபிலிட்டி என்ன பண்ணிருப்பேன்னா, இங்க ஏதாவது பார்த்துருப்பேன் செல் இருக்கான்னு சொல்லிட்டு. தென் இஓ டேப் ஆகல, டிஎக்ஸோ டேப் ஆகலன்னு சொல்லிட்டு இங்க செட்டப் இருக்கான்னு பாப்பேன். எடுப்பானு எனக்கு தெரியாது. ஓகே, ஐம் நாட் ஷுர். டே ஐ எடுத்திருக்கு. சரி, டேரக்டா ஒரு போராஸ் போலாம். நத்திங் கிளாரிட்டி 1 hour. 1 hourல பாருங்க ஜஸ்ட் என்ன நடந்திருக்கு. மார்க்கெட் டிஎஸ்டி ஐ எடுத்துதான் எடுத்துட்டு 2 o'clockல இருந்து நல்ல ஒரு ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நத்திங் பிடிஆர் ரேட் ஆப் அப்படியே டைரக்ட் ஃபால். இங்க எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான என்ட்ரிஸும் எனக்கு அக்வயர் ஆகல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு கிடைக்கல. அது கோயிங் டு ஜிபிபி எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஒன்றும் நடக்கல. ஓகே, எதுவுமே கிடையாது. இங்கே என்ட்ரி தான் இதுதான். இந்த எஃபிஜி தான் எனக்கு என்ட்ரி, இல்லை ஐஎஃபிஜி என்ட்ரி. அதை வந்து அவன் டேப் பண்றதுக்கே மறுநாள் ஆகுது, வேலைக்கே ஆகாது. ஓகே, அவ்வளவுதான். இந்த வாரத்துல ஸ்விங் ட்ரேடிங்ன்றது இஜி எல்லாம் எதிர்பார்த்திருக்கவே முடியாது, எதுவுமே கிடையாது. ட்ரை பண்ண போயிருந்தீங்கன்னா. ஆனா போன வாரம் பாத்தீங்களா, நிறையவே இருந்திருக்கும். இந்த இடத்துல இருந்து அவன் ஃபால் கொடுத்தது மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது டியூஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ லோ ஹை ஆஃப் வீக்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துட்டு இந்த லிக்விடிட்டியை மட்டும் கொஞ்சம் நம்புங்க. இருக்கு பாருங்க, அது அப்படியே 1 hourல வந்து பாருங்க, தெரியுதா? ட்ரெண்ட்ல லிக்விடிட்டி அவ்வளவுதான். அழகா மார்க்கெட் ஃபால் 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 ஃபால். பட் நம்ம அந்த வீக் ஆக்டிவ் ஆகல. தட்ஸ் இட். இப்போ ஏயூ போயிடலாம். நம்மளுக்கு கோல்டில் மட்டும் தான் ஸ்விங் ட்ரேட், அது ரொம்ப கிளியர் கட்டா இருந்தது. ஏயூ தென் என்யூ. ஒரே மாதிரி இருக்கா? அவங்களும் அந்த வீக்கோட ஹை எடுத்துட்டு நல்லா ஃபாலோ ஆயிருக்காங்களா? சரி, இப்போ இங்க என்ன பெண்டிங் வச்சுக்கலாம். பெண்டிங் தான் இது, வச்சுக்கலாம். அதான் பெண்டிங். எந்த லோ? 27 ஏப்ரல். என்எஸ்டில அதே 27 ஏப்ரல் தான். என்ன பண்ணிருக்கு? லோவரை, அது லோவரை. ஓகே, நோ எஸ்எம்டி. சிஆர்டி மட்டும் பர்ஃபெக்டா இருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல. டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். அப்படியே ஒரே மாதிரி இருக்கா? ஈஸி வேணா போகலாம் அதே மாதிரி. தேர்ஸ்டே ஃபேர் வரைக்கும், தென் மண்டே போய் டேப் ஆகணும். இது டியூஸ்டே போய் டேப் ஆகணும். ஓகே, பார்க்கலாம். இங்கே தொடரல. தென் நான் என்எஸ்டியூஎஸ்டி போறேன். என்ன பண்ணிருக்கு? போய் தொட்டது வெனஸ்டே தான். நான் என்ன பண்ணலாம்? தேர்ஸ்டே போயிட்டு செல்ஸ் பார்க்கலாம். ரைட்டா? அது ஆஸ்திரேலியாவில் வெனஸ்டே வந்து டியூஸ்டே மண்டேவோட ஐஸை தாண்டலை. ஸோ நீங்கள் எஸ்எம்டி இங்கே செட்டப் கிடையாது. பட் எஸ்எம்டிக்கு உதவுச்சு. நியூ ஸ்டாரில் மட்டும் தான் செட்டப். 1 hour போகிறோம். எனிதிங் கிளாரிட்டி இதெல்லாம் இருக்கா? ஸ்வீப் ஓகே, ஏதாவது விட்டுருக்கோம். கன்சல்டேட் தான் இருக்கு. திருப்பி இங்கே போயிட்டு அதே இடத்துல ரீச் பண்ணியிருக்கான். எதுவுமே கிடையாது. ஸோ நோ என்ட்ரி. போன வீக்கில் கோல்டு மட்டும்தான், வேற எதுலையுமே என்ட்ரி இல்லை. தென் யூஎஸ்டி அப்படியே பார்ப்போம். அதாவது ஒரு கிளியரா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஃபாலோவேஷனோட கோல்டு தான் நிறைய என்ட்ரி இருந்தது. இது நல்லா இருக்குல்ல பார்க்க? ஏன்னா நம்மளுக்கு இது பெரிய செல்விக்கு, அதுக்கு இன்னமும் டிபிபி ரீச் ஆகல. ஸோ ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் அது போன வாரம் நல்லா இருக்கு, இந்த வாரம் அதுலேயும் ஒன்றும் கிடையாது. டிஎக்ஸ் எஸ்எம்டி வந்து பாருங்க, மனசு டேப் ஆகுது. அங்கே டேப் ஆகல இல்லை இந்த எஃபிஜியை. ஐஆர்எல் மாடல். ஸோ 1 hour உள்ள போங்க. நத்திங் தொட்டிருக்கு. டேட்டா மையால் தொட்டிருக்கு. பட் அது எவ்வளவு என்ட்ரி இல்லாமல் கிடைக்கல. அவ்வளோதான். ஃபுல்லாக கன்சல்டேஷன் தான். இது ஏன் நீங்கள் ஃபண்டமெண்டலாக உட்காந்து நான் சொன்ன அந்த மேக்ரோ பேஜஸ் எக்ஸில் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மாற்றி மாற்றி வந்து
அக்ரிமெண்ட் ப்ரொபோசல்ஸ் மாறி மாறி இது யூஎஸ் சைட்ல இருந்தோம், ஈரான் சைட்ல இருந்தோம். அது யாரும் அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியல. நியூக்ளியர் கைவிடு அப்படின்றாங்க, இல்ல முடியாதுன்றான் ஈரான். நான் சொல்லுவீங்க தென் இது எல்லாரும் போன வாரம் ட்ரேட் பண்ணுவீங்கன்னா நான் சொன்ன ஞாபகம் வந்திருக்கும். இந்த வீக்லி டைம் ஃபேர் வேலி கேப்ல வந்து மார்க்கெட் செல் ஆகும். நான் 2 வீக்கா பார்த்து செல் எடுத்து பையில் அடி வாங்கியிருப்பேன். ஆனா அப்பயே சொல்லியிருப்பேன், இன்னமும் அது வந்து ஃபெயிலியர் ஆகல. ஸோ எதனா ஒரு வீக் வந்து அவன் செல் ஆகுது வாய்ப்பு இருக்கு. அது போன வீக்கா இருந்திருக்கு, கண்டினியூஷனா ஆகியிருக்கு. சரியா? சரி, இப்போ இங்க பாருங்க, மண்டே மண்டே ஓகே, இதான் மண்டே. சரி, நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன். மண்டே கரெக்டா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு இன்டெசிசிவ் மாதிரி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். சரியா? டியூஸ்டேவும் பெருசாக கிடையாது. சிஆர்டி படி அவங்க கொடுத்துருக்காம பாருங்க, தேர்ஸ்டே அவன் என்ன பண்ணிருக்கான், மண்டே ஹை தேர்ஸ்டே ஹை எல்லாத்தையும் தூக்கிட்டான். சரியா? இந்த மண்டே டியூஸ்டே வரச்சு உங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு கவலைப்படுறத விட்டுட்டு அவன் எதுவும் கொடுக்காம இருந்தாலும் உங்களுக்கு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னு சந்தோஷப்படலாம் நீங்க. சரிதா? நல்லா ஃபார்ம் பண்ணி விட்டுருக்கானுங்களா? அவ்வளவுதான், இங்க இருந்தா நம்ம செட்டப் ஆக போறோம். இப்ப பாருங்க, கிளியரா இருக்கு. 20 அது ஏஷியன் டைம், அதை விட்டுருங்க. நீங்க ஆல்ரெடி ஃபேராலி கேப்ல தான் இருக்கீங்க. சரியா? ஒன்னு அங்க எடுத்துக்கணும் நீங்க. அது உங்களுக்கு ஒரு 1 o'clock வரைக்கும் அது வந்துருக்கு. இன்கேஸ் அதை விட்டுருந்தாலுமே இங்க செகண்டரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. செகண்டரின்னு சொல்ல முடியாது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பிட்காயின்ல போன வாரம். இது பாருங்க, இது ஒண்ணு. இதெல்லாம் ரொம்ப கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல யோசிச்சுட்டு எடுக்காம இருந்தாலும் வேஸ்ட் நம்ம. ஏன்னா உங்களுக்கு எம்எஸ்எஸ் அந்த கன்சர்வேட்டிவ் ஸ்ட்ரக்சரை விட்டு ஃபுல்லா வெளியே வந்தாச்சு. லிக்விடிட்டி இங்க பெண்டிங் இருக்கு. ஓகே, இது 10 o'clock நல்ல ஃபால் போய் டேப் ஆகுது 13 பிஎம் செஷன்ல. அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, நீ இங்க இருந்தே பிடிச்சிருக்கணும். பட் கிளியர் கட் என்ட்ரி இது. சி என்ட்ரி இங்கேயா இருக்கா? பட் எம்எஸ்எஸ் ஆஃப்டர் த என்ட்ரி தான் இந்த இடத்துல தான் 4 o'clock. ஓகே, இங்க கிடையாது, நான் இங்க இருக்கல எஸ்எல். ஓகே, நான் இங்க தான் இருக்க போறேன். எஸ்எல் நான் இது இங்க வச்சா வச்சுக்கோங்க, சம்மாரா காமிக்கும். ஓகே, பட் நமக்கு தான் தேவை, நம்ம கரெக்டா வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவுதான், இந்த 2 என்ட்ரி தான் லைஃப். ஒன்னு கோல்டு, இன்னொன்னு பிட்காயின் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஏன் இவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க, மிச்சம் பர்ஃபார்ம் பண்ணல? ஆக்சுவலா இவங்களுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ்ல அது இல்லை, கன்சர்வேட்டிவ் தான். ஆனா மொத்தவங்களோட இவங்க கொஞ்சம் பெஸ்டா இருந்தாங்களே. ஏன் ரீசன்? பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸா அசட்டா கன்சிடர் பண்றது இவங்க 2 பேரை தான். ஸோ இங்கதான் வரும் சிம்பிளான ரீசன். ஓகே, என்ன வரும்? கேஷ் ஃப்ளோ. ஓகே, கோல்டு இன்ஃபிளேஷன் ரெசிஸ்டன்ட் அசட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ மார்க்கெட்ல அந்த கோல்டை தான் அதிகமா ட்ரேட் பண்ணுவானுங்க. இப்போ ப்ராப்ளம் இருக்கு, என்ன பண்றானுங்க, லிக்விடேட் பண்றானுங்க. லிக்விடேட் பண்ணிட்டு எங்க போகுது காசை கொஞ்சம் நல்லா யோசிங்க. நம்ம ஸ்விங்ஸ்ல அந்த டாபிகை இன்க்ளூட் பண்ணல அந்த பேரை, ஆனா நீங்க யோசிக்கணும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னேன் வந்து பையன் நினைச்சிடாதீங்க, மார்க்கெட்ல நம்ம செல் செட்டப் தான் எடுத்தோம். ஏன் அது நடந்ததுன்னு கேட்கிறேன். சிம்பிள் ரீசன், ஃபெட்ல இருந்து எல்லா விதமான மானிட்டரி பாலிசி பேங்க்ஸும் அந்தந்த நாட்டுல கம்முன்னு டைட்டா வச்சிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. சரி, அப்போ மொமெண்டம் எதுவும் இல்லை, விட்டுறலாம். ஓகே, தென் அதர் சைட்ல கோல்டும் சரி பிட்காயினும் சரி லிக்விடேட் பண்ணிருக்கானுங்க. எங்க தாண்டா காசு போகுதுன்னு பார்த்தா நாஸ்டாக் அண்ட் S&P 500 ஆல் டைம் ஹைல போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கும் 8 வாரமா போயிட்டே இருக்கு. நியூ ஆல் டைம் ஹைஸ் 8,000 அடிச்சிடும் போல இந்த வருஷத்துல S&P 500. நாஸ்டாக்லாம் அதே சல்லுன்னு அந்த 26,000 27 அதான் 29 ஈஸியா இருந்தது. ஓகே, யோசிங்க, இப்படிதான் கேஷ் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகுறது. இது ஒரு செட்டப். இவ்வளவுதான் நம்ம பார்த்த ஸ்விங் ட்ரேட்ஸ்ல 2 அதுல ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்சது கோல்டு. அதை நீங்க சிஆர்டி மாடலை வச்சு ஃபாலோ பண்ணியிருந்தாலே, இது ஐஆர்எல் வச்சு ஃபாலோ பண்ணியிருந்தாலே கிளியரா பிடிச்சிருக்கலாம். இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இதுக்கு மேல நம்ம 4 hourல இருந்து 15 minute டைம் ஃப்ரேம் பார்ப்போம். தேங்க்யூ.